Hi guys, happy to see you all in another new episode. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் what is payoff diagram. Payoff diagram சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஆப்ஷன்ஸ் ட்ரேடராக இருந்தீங்கன்னா தெரியும். ஸோ பிகினர்ஸ்க்காக தான் இதை நான் அப்லோட் பண்ணுறேன். payoff diagramன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் ட்ரேட் பண்ண போகும்போது ஆப்ஷன்ஸுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு பிரேக் ஈவன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பிரேக் ஈவனுக்கு அப்புறம் உங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி எப்படி இருக்கும் அதெல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்போம். பிரேக் ஈவன்னா என்ன அது முதல்ல எல்லாத்தையும் இன்றைக்கி பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு த வீடியோ. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண தான் சப்ஸ்கிரைபர் அதிகமாக ஐ வில் பி மோட்டிவேட்டட் டு ஷேர் மோர் வீடியோஸ். இப்போதைக்கு பிகினர்ஸ் லெவல் வரைக்கும் தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். பட் போக போக என்னுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி அட்வான்ஸ் லெவலில் நீங்கள் போக போக எப்படி ட்ரேட் பண்ணுறது, மந்த்லி இன்கம் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஸ்டாக் மார்க்கெட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் எப்படி பண்ணலாம், என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணலான்றதுலாம் ஐ வில் பி ஷேரிங் யூ. ஓகேவா? ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் த வீடியோ டு எவ்ரி ஒன். ஓகேவா? யாருக்கெல்லாம் பிகினர்ஸாக இருக்காங்களோ அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஆல்சோ காமெண்ட் இன் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். என்ன டவுட் இருந்தாலும் யூ கேன் காமெண்ட் பிலோ. ஓகே, தேங்க்யூ ஆல். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் காய்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன், உங்களே சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பே ஆஃப் டயக்ராம்னா என்னது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு பே ஆஃப் டயக்ராம் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? அண்டு பிரேக் ஈவன் பே ஆஃப் டயக்ராம் புரிஞ்சிக்கணும்னா உங்களுக்கு பிரேக் ஈவன்னா என்னென்னு புரிஞ்சிக்கணும். ஒரு ஆப்ஷன் பையரோ இல்லை செல்லர்னா நீங்கள் பிரேக் ஈவன்னா என்னென்ன அர்த்தம்னா எங்கேருந்து ப்ராஃபிட் ஸ்டார்ட் ஆக போகுதுன்றது தான் உங்களுக்கு பிரேக் ஈவன், இல்லை எங்கேருந்து லாஸஸ் ஸ்டார்ட் ஆக போகுதுன்றது பேர் தான் பிரேக் ஈவன். ஓகேவா? ஸோ பிரேக் ஈவன்னா என்னதுன்றதை நான் இன்றைக்கி பையர்ஸ் பர்ஸ்பெக்டிவ்லாம் சொல்கிறேன், செல்லர் பர்ஸ்பெக்டிவ்லாம் சொல்கிறேன். ஸோ பே ஆஃப் டயக்ராமில் அது எப்படி நம்ம பார்க்க முடியுன்றதை நான் சொல்கிறேன். இப்போதைக்கு பிரேக் ஈவனுக்கு வந்து நான் சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பையர்ஸ் கால் ஆப்ஷன் பையராக இருக்கிறீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து ஒரு 15,600 இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? ஸோ 15,600 இருக்குது. இப்போ வந்து மார்க்கெட் வந்து இங்கேருந்து நேராக 16,000க்கு போகுது. சரிங்களா? 16,000க்கு போகுது. ஸோ 16,000க்கு போகும்போது நீங்கள் 15,600 இருக்கும் போது என்ன பண்ணியிருக்கீங்கன்னா இந்த ஆப்ஷனை வந்து 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. ஓகே, 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. ஸோ 100 ரூபாய்க்கு வாங்கினதுனால உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 15,700லேருந்து தான் ப்ராஃபிட்டே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஏன் ப்ரோ 15,700க்கு மேலே தான் ப்ராஃபிட் ஸ்டார்ட் ஆகும் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஆக்சுவலாக மார்க்கெட் 15,600 இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. இப்போ 16,000க்கு போன அப்புறமா 400 பாயிண்ட் மார்க்கெட் ஏறி இருக்குது. கரெக்டாக? இன்ட்ரென்சிக் வேல்யூ எவ்வளோ இருக்குது? 400 பாயிண்ட்ஸ் இன்ட்ரென்சிக் வேல்யூ. ஆனால் நீங்கள் ஆல்ரெடி அதில் 100 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம்னு பே பண்ணிட்டீங்க இல்லையா, செலவு பண்ணிட்டீங்க. ப்ரீமியம் இந்த கான்ட்ராக்டுள்ள என்ட்ரு ஆகிறதுக்கு ஒரு ப்ரீமியம் கொடுத்துருக்கீங்க, அது 100 ரூபா. ஸோ அப்போ எக்ஸாக்ட் ப்ராஃபிட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 15,700லேருந்து தான் ப்ராஃபிட்டே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ வந்து 15,700 தான் என்னது உங்களுக்கு பிரேக் ஈவன். பிரேக் ஈவன். ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? இதே வந்து ஆப்ஷன் செல்லராக இருக்கிறீங்கன்னா 15,600 ப்ளஸ் 100 ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கீங்க ப்ரீமியம். அப்போ 15,700க்கு மேலே தான் உங்களுக்கு என்ன ஆகுது, லாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இன்கேஸ் மார்க்கெட் இல்லைங்க 15,600ல் கால் ஆப்ஷன் 100 ரூபாய்க்கு வாங்கிட்டேன், மார்க்கெட் உடனே மேலே போச்சுன்னா கூட உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரென்சிக் வேல்யூ கிடைக்கும், ப்ளஸ் டைம் வேல்யூ. ஆல்ரெடி இப்போ இன்னும் எக்ஸ்பைரி டேட் இன்னும் ஃபுல்லாக இன்னும் வரல, எக்ஸ்பைரி டேட் வரதுக்கு இன்னும் ஒரு கொஞ்ச நாள் இருக்குன்றதுனால டைம் வேல்யூவும் கிடைக்கும், இன்ட்ரென்சிக்கும் கிடைக்கும். ஸோ அப்போ 100 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கின ஆப்ஷன் 100 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகினே போகும். 100 ரூபாயில் இருந்தது வந்து 120, 130ன்னு ஏறும். ஓகேவா? எனிஹவ் எக்ஸ்பைரி டைமில் வந்து உங்களுக்கு டைம் டிக்கெலாம் ஃபுல்லாக போச்சுன்னா கூட உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக 16,000 இருக்கிறதுனால 400 பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு நெட் கெயின். நெட் கெயின் 400 ருபீஸ் இருக்கிறதுனால நீங்கள் எக்ஸ்பைரி அப்போது அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணும்போது 400 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். வேறஸ் அதில் ஆல்ரெடி 100 பாயிண்ட் நீங்கள் பே பண்ணிட்டீங்க. ஸோ நெட்டாக வந்து 300 ருபீஸ் தான் ப்ராஃபிட். எப்போனா மார்க்கெட்டு 15,600லேருந்து 16,000 போகும்போது, ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி 100 ரூபா பே பண்ணிட்டீங்க. ஸோ பிரேக் ஈவன்றது 15,700க்கு மேலே தான். கரெக்டுங்களா? ஏன்னா 100 ரூபா பே பண்ணதுனால ஆல்வேஸ் பிரேக் ஈவனோட ஃபார்முலா என்னதுன்னா 15,600 ப்ளஸ் 100 ருபீஸ். ஓகேவா? இஃப் யூஆர் கால் ஆப்ஷன் ட்ரேடர். If you are a put option trader, 15,600 minus 100, so whatever. நீங்கள் put option 15,600 P வாங்குறீங்க 100 ரூபாய்க்குன்னா அப்போ பிரேக் ஈவன் வந்து 15,600 minus 100 rupees. Hope you understood. இப்போ நம்ம வந்து இதை வந்து ஒரு பே ஆஃப் டயக்ராமில்
எப்படி இருக்குன்றது செக் பண்ணி பார்ப்போம். சரிங்களா, வாங்க பார்ப்போம். ஸோ இங்கே நான் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் வந்து சென்சிபிள். நான் சென்சிபிளில் ப்ரொமோட் பண்ணல, பிகாஸ் நான் எனக்கு பிடிச்சிருக்க அந்த சாஃப்ட்வேர் நான் யூஸ் பண்ணுறேன். இதே ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து வர்ச்சுவல் பே ஆஃப் டயக்ராம் செக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லான இருக்க ஒரு சாஃப்ட்வேர்ஸ், க்ரீக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அது மாதிரி நிறைய மல்டிபர்பஸ் சாஃப்ட்வேர்ஸ். ஸோ ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் ஆப்ஸ்ட்ரா எட்ஜ்னு ஒன்று இருக்குது. எனக்கு இது பர்சனலாக சென்சிபிள் பிடிச்சிருக்கு. ஸோ இதில் உங்களுக்கு நான் பே ஆஃப் டயக்ராம் காட்டுறேன். இந்த இடத்துல வந்து இப்போ மார்க்கெட் புல்லிஷாக இருக்குன்னு எடுத்துப்போம். ஒன்று புல்லிஷாக இருந்தால் நீங்கள் வந்து கால் ஆப்ஷன் வாங்கலாம், இல்லைனா வந்து புட் ஆப்ஷன் செல்லராக இருந்தீங்கன்னா கால் ஆப்ஷன் செல் பண்ணக்கூடாது, புட் ஆப்ஷன் செல் பண்ணணும். ஏன்னா மார்க்கெட் மேலே போகுது, புட் ஆப்ஷனுக்கு தானே ப்ரைஸஸ் இறங்கும் இல்லையா, டிகே ஆகும் இல்லையா. இதே கால் ஆப்ஷன் பையராக இருக்கிறீங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே போகும்போது ப்ராஃபிட்ஸ் வரும். ஓகேவா. ஸோ மார்க்கெட் மேலே போகும்போது போத் கால் ஆப்ஷன் பையருக்கும் புட் ஆப்ஷன் செல்லருக்கும் ப்ராஃபிட். இதே மார்க்கெட் மேலே போகும்போது புட் ஆப்ஷன் பையருக்கும் கால் ஆப்ஷன் செல்லருக்கும் லாஸ். ஸோ இப்போ நான் புல்லிஷாக இருக்கிற எக்ஸாம்பிளில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா. கால் ஆப்ஷன் பை பண்ணியிருந்தா உங்களுக்கு பே ஆஃப் டயக்ராம் எப்படி இருக்குது, அதே புட் ஆப்ஷன் செல் பண்ணியிருந்தா எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஆப்ஷன் பையருக்கு காட்டுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து 79 rupees இருக்குது. சரிங்களா, 79 rupeesன்றது ஒரு குவான்டிட்டிக்கு 79 rupees. பட் நீங்கள் வச்சுருக்கிறது வந்து 79 இன்ட்டு என்னது, ஒரு நிஃப்டியோட லாட்டு. ஆக்சுவலாக இது மூலம் 75 இருந்துச்சு, இப்போ 50 ஆயிடுச்சு. ஸோ 79 to 50 நிஃப்டி லாட் சைஸ்ன்ற போது 79 to 50 என்ன வருது, யூ ஹேவ் டு பே 4000 rupees நீங்கள் பே பண்ணுறீங்க. சரி, இந்த ட்ரேடுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு 3950 rupees பே பண்ணிவிட்டு இந்த ட்ரேடில் என்ட்ரு ஆகிறீங்க. ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் லாஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையருக்கு மேக்ஸிமம் லாஸே 3950 தான். இந்த இடத்துல எக்ஸ்பைரின் டேட்னு காட்டுது பார்த்தீங்களா. டார்கெட் டேட், எக்ஸ்பைரி டேட்னு ரெண்டு விஷயம் இருக்குது இதில். ஸோ நான் ரெண்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படின்னு என்னதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்பைரி டேட்டை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். எக்ஸ்பைரி டேட் அப்போ 3950 தான் உங்கள் மேக்ஸிமம் லாஸ். ஏன்னா நீங்கள் பே பண்ணியிருக்க ப்ரீமியமே அவ்வளோதான். ஆப்ஷன் பையருக்கு மேக்ஸிமம் லாஸே ப்ரீமியம் மட்டும் தான், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இப்போது ஆனால் ப்ராஃபிட்னு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்கினதனமோ நீங்கள் வந்து 15,850 தான் வாங்கியிருக்கீங்க. கரெக்டாக 15,850 கால் ஆப்ஷன் தான் நீங்கள் இந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்கீங்க. அப்போனா 15,850க்கு மேலே மார்க்கெட் எங்கே போனாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் வரணும். கரெக்டாக. ஆனால் ப்ராஃபிட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 15,850 ப்ளஸ் 79 rupees நீங்கள் பே பண்ணியிருக்கீங்களா ப்ரீமியம், அங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா நீங்கள் பே பண்ண காசு அது ஆப்ஷன் செல்லருக்கு நீங்கள் கொடுத்துட்ட காசு. ஸோ அதை நீங்கள் திருப்பி எடுக்கணும்னா நீங்கள் கொடுத்த காசுக்கு மேலே மார்க்கெட் ஏறினா மட்டும் தான் நீங்கள் அந்த போட்ட காசை திருப்பி எடுக்க முடியும். கரெக்டாக. ஸோ 15,929 எங்கே இருக்குது, சம்வேர் அரௌண்ட் 29 930 வச்சுக்கோ, சம்வேர் அரௌண்ட் ஹியர். ஸோ இந்த இடத்துல தான் உங்களுக்கு என்ன ஸ்டார்ட் ஆகுது, மார்க்கெட்டில் ப்ராஃபிட்டே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. இது எக்ஸ்பைரிக்கு. ஆனால் இன்கேஸ் நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வாங்க உடனே உங்களுக்கு ப்ராஃபிட் வரணும்னு வச்சுங்க. இந்த இடத்துல டார்கெட் டேட்டு அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்துருக்கீங்களா. டார்கெட் டேட் 5 days to எக்ஸ்பைரின்னு காட்டுது. இங்கே வந்து எக்ஸ்பைரி வந்து Thursday தான். ஸோ வந்து இங்கே மேக்ஸிமம் இங்கே வச்சுட்டேன்னா மார்க்கெட் இது வந்து ஆக்சுவலாக இது வந்து என்னென்னு சொல்லிடுறேன் பாருங்கள். கீழே இருக்கிறது வந்து நிஃப்டி ப்ரைஸஸ். ஓகேவா. 15,200 250 16 மேலே அப்படியே அந்த பிளாக் ஸ்க்ரீனில் மூவ் ஆகுது பாருங்கள். 340 350 360 அப்படியே மூவ் ஆகுது பாருங்கள் இந்த இடத்துல. ஸோ இது எல்லாமே என்ன குறிக்குதுன்னா நிஃப்டியோட ஸ்பாட் ப்ரைஸஸ். சரியா. இப்போ வந்து நிஃப்டியோட ஸ்பாட் ப்ரைஸ் வந்து 960க்கு மேலே தான் என்ன ஆகுது ப்ராஃபிட்டே, 940 சாரி, அது மேலே தான் ப்ராஃபிட்டே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5 days to எக்ஸ்பயர் காட்டுது. இங்கேருந்து நீங்கள் மேக்ஸிமம் வச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா 0 days, அதாவது Thursday. ஓகேவா. இது வந்து இங்கே மாறுது, டைம் அண்ட் டேட்டு மாறுது பாருங்கள். ஸோ 29th July. இப்போ நம்ம இருக்கிறது வந்து நான் இன்றைக்கி சண்டே ரெக்கார்ட் பண்ணுறது தான் 24th July. இங்கே மார்க்கெட் எதுவும் ஹாலிடே தான். ஸோ உங்களுக்கு வந்து எதுவும் வித்தியாசம் இருக்காது, டிகே காட்டாது. மண்டே அப்போ நான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எங்கேயுமே போகாமல் இருந்துச்சுன்னா எனக்கு 1000 ரூபா ஆல்ரெடி நான் போட்ட காசை விட்டுட்டேன். ஸோ 1000 ரூபான்னு என்ன அர்த்தம், பேசிக்கலாக 79 rupees கொடுத்து வாங்கியிருக்கேன். அதில் 1000 ரூபா கம்மி ஆயிடுச்சுன்னா டிவைட் பை 50 20 rupees கம்மி ஆகிடுது ஆப்ஷன். ஸோ 79ல் இருக்கிறது வந்து 59க்கு வந்துடும் ஆப்ஷன் ப்ரைஸஸ். கரெக்டாக. ஏன்னா மார்க்கெட் நகர்லன்னு நான் சொல்கிறது. ஆப்ஷன் பையராக இருக்கிறீங்க, மார்க்கெட் நகர்லனா உங்கள் ப்ரீமியம் டிகே ஆகுது. கரெக்டாக. ஆனால் இப்போ இன்கேஸ் மார்க்கெட் வந்து நான் ஃப்ரைடே தான் இந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன்னு வச்சுங்க, எடுக்கும் போது எக்ஸாக்ட் நோ லாஸ் நோ கெயினில் இருக்குது இல்லையா. இன்கேஸ் மார்க்கெட் உடனே மூவ் ஆச்சுன்னா இந்த ப்ளூ லைன் வந்து டார்கெட் டேட்டு. இந்த ப்ளூ லைன் இருக்கு இல்லையா, ஒரு பழைய லைன் போகுது, அது வந்து டார்கெட் டேட்டு, இன்னைக்கு டேட்டு. ஓகேவா. இந்த டேட்டை ப்ளூ லைனை நான் மாற்றிக்கலாம். மண்டேக்கு எப்படி இருக்கும் ப்ளூ லைனு, டியூஸ்டேக்கு எப்படி இருக்கும் ப்ளூ லைனுன்ட்டு. ஸோ இந்த ப்ளூ லைன் வந்து டேஸ் போக போக மார்க்கெட் நீங்கள் எடுத்த இடத்துலேருந்து மூவ் ஆகலை இல்லை ஆப்போசிட்டில் போகுதுன்னா ப்ளூ லைன் வந்து டிகே அதிகமாக இருக்கிறதுனால இன்னும் இறங்கினே போகும் கீழே.
ஓகேவா. ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட ஸ்பாட் ப்ரைஸ், இது கீழே இருக்கிறது எல்லாமே வந்து நிஃப்டியோட ஸ்பாட் ப்ரைஸ். இப்போ நிஃப்டி வந்து 15,850 இருக்கிறதுனால இந்த இடத்துல காட்டுது இந்த ரெட் கலரில். ஓகேவா. மார்க்கெட் இன்கே 16,000 அப்படிலாம் போகுதுன்னா ஸ்பாட் ப்ரைஸு போகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக போச்சுன்னா அந்த ப்ளூ லைனை ஃபாலோ பண்ணும் உங்களோட ப்ராஃபிட்ஸு. இல்லை லேட்டாக போகுது அப்படின்னா எக்ஸ்பைரி வரைக்கும் உங்களுக்கு எங்கேயுமே போகலன்னா இந்த ரெட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபாலோ பண்ணிவிட்டு பொறுமையாக மாறும் உங்களுக்கு. ஓகேவா. ஸோ எக்ஸ்பைரியில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். எங்கேயுமே போகலன்னா மார்க்கெட்டு எக்ஸாக்ட் ப்ராஃபிட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 9:30க்கு மேலே தான் உங்களுக்கு ப்ராஃபிட்ஸே ஸ்டார்ட் ஆகுது. இல்லை நான் உடனே மார்க்கெட் மேலே போச்சுன்னா 9:30 வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம். 9:30க்கு உடனே போச்சுன்னா 2,000 ப்ராஃபிட்லேயே இருக்கீங்க பாருங்க. டார்கெட் டேட்டுன்னு சொல்லிட்டு ப்ரொஜெக்டட் ப்ராஃபிட் காட்டுது பாருங்க, 2105 காட்டுது இல்லையா. எக்ஸ்பைரி டேட்டில் 50 ருபீஸ் காட்டுது. ஸோ அந்த இடத்துல தான் உங்களுக்கு பேசிக்கலாக எக்ஸ்பைரியில் ஸ்டார்ட் ஆகுது ப்ராஃபிட்டு. ஆனால் இன்ஸ்டண்ட்டாக மார்க்கெட் போக போக உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் வரும். ஏன் ப்ரோ இன்ஸ்டண்ட்டாக போனால் மட்டும் வருது, எக்ஸ்பைரியில் மட்டும் பிரேக் ஈவனுக்கு மேலே தான் ப்ராஃபிட்டே வருதுன்னு கேட்டிங்கன்னா, இன்ஸ்டண்ட்டாக போச்சுன்னா உங்களுக்கு வந்து டைம் டிகே வந்து இன்னும் ஃபுல்லாக கரையில இல்லையா. ஸோ டைம் இன்னும் இருக்குது. அதனால டைம் அந்த ப்ரீமியம் வந்து எக்ஸ்டென்சிக் வேல்யூ வந்து இன்னும் கரையில. ஸோ எக்ஸ்டென்சிக் வேல்யூ நீங்கள் கொடுத்த 79 ருபீஸ் உடனே கரைஞ்சிடாது. பிகாஸ் இப்போ தான் பே பண்ணியிருக்கீங்க. ஸோ அது கரையிறதுக்கு இன்னும் டைம் இருக்குது. அதனால தான் இன்ஸ்டண்ட்டாக போச்சுன்னா இப்போ இன்னும் 5 டேஸ் இருக்குது. அதனால் இன்ஸ்டண்ட்டாக போச்சுன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்டென்சிக் வேல்யூவும் இருக்கும், இன்ட்ரென்சிக்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். அதனால தான் வந்து பையர்ஸ்லாம் பொதுவாக வந்து எக்ஸ்பைரி வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்க. இன்கேஸ் அவங்க பையராக இருக்காங்கன்னா மொமெண்டம் மட்டும் கேட்ச் பண்ணிவிட்டு உடனே வெளியே வந்துடுவாங்க. ஓகேவா. ஆல்ரைட். இன்கேஸ் நீங்கள் வந்து செல்லராக இருக்கிறீங்க அப்படின்னா செல்லருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ஸ் அவங்க ஆப்ஷனை விற்றுதுனால 850க்கு கீழே போனால் லாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். 850க்கு மேலே போச்சுன்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஆஃப் 3950 கிடைக்கும். அந்த 3960 என்னமோ மொத்தத்தில் மார்க்கெட். ஏன்னா வந்து அவங்க வந்து புல்லிஷாக தான் இருக்கீங்க. ஃபஸ்ட்டு கால் ஆப்ஷன் வாங்குறவராக இருக்கிறீங்க. ஸோ வந்து நீங்கள் புல்லிஷாக இருக்கிறீங்க. அதே புட் ஆப்ஷன் விற்றாலும் நீங்கள் புல்லிஷாக இருக்கீங்க தான் அர்த்தம். ஸோ இந்த இடத்துல வந்து 8,850 தான் வந்து விற்கிறீங்க நீங்கள். ஓகே சாரி 15,850 15,850 விற்கிறீங்க. மார்க்கெட் கீழேயே போனால் கூட உங்களுக்கு வந்து பிரேக் ஈவன் வரைக்குமே உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் தான். கவனிச்சிங்களா. உடனே லாஸஸ் ஸ்டார்ட் ஆகல. பிரேக் ஈவன் வர வரைக்கும் உங்களுக்கு லாஸஸ் எதுவும் இல்லை பெருசாக. நீங்கள் இது வந்து ஆப்ஷன் செல்லருக்கு. இப்போ இன்ஸ்டண்ட்டாக மார்க்கெட் விழுதுன்னா கண்டிப்பாக லாஸஸ் வரும். பிகாஸ் உங்களுக்கு வந்து எக்ஸ்டென்சிக் அதிகமாக நீங்கள் வந்து இன்ட்ரென்சிக் வேல்யூ கெயின் பண்ணிட்டே வரீங்க இல்லையா. ப்ளஸ் எக்ஸ்டென்சிக் வேல்யூ டைம் டேக் வேணும் ஃபுல்லாக நடக்காது. அதனால் லாஸஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உடனே மார்க்கெட் கீழே விழுதுன்னா கூட உங்களுக்கு பிரேக் ஈவனை கிட்ட வரும்போதே 3,000 ருபீஸ் கிட்ட லாஸ் வந்துடுச்சு. ஓகேவா. ஆனால் மார்க்கெட் வந்து அப்படியே எங்கேயுமே நகரல. ஓகேவா. எங்கேயுமே நகரல. இன்ஃபேக்ட் நீங்கள் 850 விற்றீங்க, அப்பயும் மார்க்கெட் கீழே தான் வந்துட்டான் அப்படின்னு பார்த்தாங்க கூட உங்களுக்கு பாருங்கள் ப்ராஃபிட் 600 ரூபாய் 700 ப்ராஃபிட்டில் தான் இருக்கிறீங்க. எக்ஸ்பைரி டேட்டில் கூட 2,500 ருபீஸ் ப்ராஃபிட்லாம் காட்டுது. ஓகேவா. இன்கேஸ் மார்க்கெட் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி புல்லிஷாக போயிட்டா கூட டிகேவும் ஒழுங்காக நடக்குது, இன்ஸ்டண்ட்டாக நடக்குது. பட் மேக்ஸிமம் டிகே நடந்துடாது. எக்ஸ்பைரி டேட்டில் வர ப்ராஃபிட் அந்த மேக்ஸிமம் ப்ரொஜெக்டட் ப்ராஃபிட் வந்து எக்ஸ்பைரி டேட் அன்றைக்கி தான் ஃபுல்லாக நீங்கள் ரியலைஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லருக்கு நீங்கள் விற்ற இடத்துலேருந்து மார்க்கெட்டு வந்து எவ்வளோ இன்னும் ஒரு 100 பாயிண்ட் கீழே போகிற வரைக்கும் தாங்குது. அதாவது நீங்கள் விற்ற ப்ரீமியம் வரைக்கும் தாங்குது. 850 - 79. ஸோ என்ன வருது 770 சம்திங். ஓகேவா. அது வரைக்குமே உங்களுக்கு வந்து லாஸஸ் ரியலைஸ் ஸ்டார்ட் ஆகலை. ஓகேவா. இன்கேஸ் எக்ஸ்பைரி வரைக்கும் ஹோல்ட் பண்ணுறீங்க மார்க்கெட் போகலன்னா. ஓகேவா. பட் அன்லிமிட்டட் லாஸ் இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் ப்ராஃபிட் லிமிட்டட் தான். பட் ஒரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் பையர்ஸோட. இப்போ பையர் இங்கே வந்து பாருங்கள் பிஓபின்னு காட்டுது, ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட்ஸ். ஆப்ஷன் செல்லருக்கு வந்து 67% காட்டுது. இதே ஆப்ஷன் பையருக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு 35% தான் ப்ராபபிலிட்டி. ஸோ மார்க்கெட் நல்லா மேலே போனால் மட்டும் தான் ப்ராஃபிட்டே ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் செல்லருக்கு மார்க்கெட் மேலேயும் போல கீழேயும் வரல, சைடு வேஸ்லேயே இருந்தால் கூட என்ன ஆகுது ப்ராஃபிட்ஸு கிடச்சிருது. ஏன்னா அவங்க வந்து ஆப்ஷன் செல்லர். ஸோ அவங்க கேப்சர் பண்ண போகிறது வெறும் அந்த நீங்கள் பே பண்ண அந்த ப்ரீமியம் மட்டும்தான் அவங்க வந்து ரியலைஸ் பண்ண போகிறாங்க. டைம் வேல்யூ அது மட்டும் தான் அவங்க ரியலைஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதுதான் பே ஆஃப் டயக்ராம். நீங்கள் ஏதாச்சும் ஒன்று பண்ணுறீங்கன்னா உங்கள் பிரேக் ஈவன் தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஓகேவா, எந்த இடத்துல லாஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு பே ஆஃப் டயக்ராம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் வந்து முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ஹெட்ஜிங்காக யூஸ் பண்ணுவாங்க. ஆப்ஷன் ஹெட்ஜிங்லாம் பண்ணுவாங்க. ஒரே டைமில் கால் ஆப்ஷன் பை பண்ணிவிட்டு ஒரு ஓடிஎம்ல இருக்க கால் ஆப்ஷன் செல் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ஷன் ஹெட்ஜிங்னு சொல்லுவாங்க. அது வந்து உங்களுக்கு தனியாக நான் இன்னொரு வீடியோ போடுறேன், வாட் இஸ் ஆப்ஷன் ஹெட்ஜிங்ன்ட்டு. அப்போ பே ஆஃப் டயக்ராம் வந்து ஒரு இடம் வரைக்கும் ப்ராஃபிட்டாக இருக்கும், ஒரு இடத்துல லாஸ் வரும். அது மாதிரி உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் பே ஆஃப் டயக்ராம்ஸ் ஃபார்மேஷன் வரும், ஸ்டாடில்ஸ் ட்ராங்கிள்ஸ் அப்படின்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ அதெல்லாம் போக போக கற்றுப்போம். இப்போதைக்கு சிம்பிளாக பே ஆஃப் டயக்ராம்னா என்னதுன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். ஸோ இது போல் நான் நிறைய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தட்
Stay tuned. Please share this video to all your friends. என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். I will be replying your questions. Thank you guys. Bye.